சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-10 வசனம் வாசிக்கும் முன்னாடி ஒரு சிறு சொல்கிறேன் கேளுங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது முதல்ல எனக்கு இந்த வார்த்தை தான் பிரசங்கம் பண்ணேன். அந்த காலேஜில் படிக்கும்போது அவங்க வந்து சேப்பால் வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி இவங்க பிரசங்கம் பண்ணால் நாளைக்கு அவங்க பிரசங்கம் பண்ண அப்படின்னா அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. பாடி லாங்குவேஜ், அவங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை, அதுக்கு ஒரு மதிப்பெண் போடுவாங்க. அது சரியாக செய்யணும், அது செய்கிறவங்களுக்கு மதிப்பெண் போடுவாங்க. அப்படி போடும்போது எனக்கு ஒரு நாள் இந்த வாய்ப்பு கூட கிடைச்சது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னென்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் கொடுத்தாங்க. அதை நான் வந்து பிரசங்கம் பண்ணேன். அந்த பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எப்படி பிரசங்கம் பண்ணுறது, ஒரு சிறிய சுருக்கமாக போடுறதுங்க. அங்கே எப்படின்னா, சேப்பலை போனோடனே அந்த எம்டி வந்து உட்காந்துருப்பார். அது மாத்திரமில்லை, சுற்றி அந்த ஸ்டூடெண்ட்டுங்களாம் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறான்ட்டு. அப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னென்னா, ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் என்ற தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது, பேசணுன்ட்டு கொடுத்தாங்க. நான் பிரசங்கம் பண்ணேன். எப்படின்னா, ஐயரே, இரவு முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். இப்படி பிரசங்கம் பண்ணேன் பாருங்கள். இரவு முழுவதும் பேதுரு வலையை போட்டு மீன் கிடைக்கல. அதனால் அவன் காலையில் வந்து மீன் வலையை அலசி கொண்டிருந்தான். அப்படி அலசி கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு 2 படகு அங்கே நிற்கிறது. அந்த ஒரு படகு எனக்கு கொடுன்றாரு. அந்த ஒரு படகு அவன் கொடுத்த உடனே அவர் அந்த படகுல நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் பண்ணி முடித்தவுடனே பேதுருவை பார்க்குறாரு, துக்க முகமாக காணப்படுறான். அது மட்டும் இல்லை, அவன் இறுதி ஏமாற்றமாய் காணப்படுகிறது. அப்படி ஏமாற்றமாய் காணப்படும்போது அவர் என்ன பண்ணார்னா, பேதுருவை பார்த்து, பேதுருவே, வலையை எடுத்துக்கொண்டு போய் ஆழத்தில் போடு அப்படின்னே. அப்போ தான் பேதுரு சொல்கிறார், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் போய் வலையை போட்ட பிறகு வலை கிளியத்தக்க மிகுதியான்களை மீனை பிடித்தான் விதத்தில் பதிவிடப்பட்டிருக்கான். அப்போ அது பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி, தோல்வி மேலே தோல்வி கிடைச்சா கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார்.